நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், இந்த உலகத்துல மறந்து கூட யாருக்கும் தீங்கே செய்யக்கூடாது சார். மறந்தும் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காதீர்கள். அழியப் போவது அப்படி நீங்கள் தீங்கு நினைத்தீர்களே என்றால், அழியப் போவது யார் தீங்கு நினைக்கிறார்களோ அவன் கண்டிப்பாக சில நிலைப்பாடுகளில் சொல்லொன்னா துயரத்தை அடையாம விட மாட்டான் சார். சார், அதே மாதிரி நிறைய பேர் பாருங்க, பிடிக்காத மனைவி வந்து அமைஞ்சிடும் சார். எதிர்த்து பேசும் மனைவி, சண்டை போடும் மனைவிலாம் அவங்களுக்கு வந்துருவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் பாருங்க, ஒரு சிலருக்கு பாருங்க தாமத திருமணம் நடக்கும். தார தோஷம் இருக்கும் சார் அந்த ஜாதக கட்டத்தில். சார், அதாவது நீங்க எந்த லக்கணமா இருங்க சார், நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த இடத்திலையும் சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கவே கூடாது சார். இது நல்ல சேர்க்கையே கிடையாது. ஒரு ஜாதக கட்டத்தில் சனி சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக அந்த பாவக பலனை கண்டிப்பாக கெடுத்து குட்டிச்சவராக்கும் சார். சார், சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அந்த சனி தசையை செவ்வாய் தசையை வரவே கூடாதுன்னு வேண்டிக்கிங்க. அப்படிப்பட்ட ஒரு சோகத்தை கொடுக்காம போவா சார் இந்த சனி தசை செவ்வாய் தசை. சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலோ அல்லது சனி செவ்வாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டிருந்தாலோ இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் சொல்லொன்னா துயரத்தை கொடுத்து கெடுத்து குடிச்சவராக்கும் சார். சார், ஒரு ஜாதக கட்டத்தில் 7ஆம் இடம் சொல்றோம் இல்லையா, லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில் சனி மற்றும் செவ்வாய் இணைந்து அந்த 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக 7ஆம் இடத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கும் சார். 7ஆம் இடம்ன்றது என்னது? களத்திர ஸ்தானம் இல்லையா, மனைவியை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம். பெண்ணாக இருந்தால் கணவனை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் இணைந்து இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் மிகவும் தாமத திருமணம் ஆகும் சார். அது மட்டுமல்ல, 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்ந்து விட்டாலே தாரதோஷம். 7ஆம் இடத்தில் லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் தான் சார் களத்திர தோஷம். அந்த களத்திரத்தில் அந்த 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்து அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகர் தாரதோஷத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். பிடிக்காத மனைவி சொல்கிறோம் இல்லையா, எதிர்த்து பேசும் மனைவி சொல்கிறோம் இல்லையா, சண்டை போடும் மனைவி, இந்த மாதிரி சேர்க்கையெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கொடுத்துரும் சார். அப்போது நிறைய ஜாதகம் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் எந்தெந்த ஜாதக கட்டத்தில் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் நிறைய ஜாதகம் பார்த்து பார்த்து சலித்து போய்விடும் சார். அவங்களுக்கு ஒருவருக்கு திருமணமே நடக்காதுன்றது ஒரு சிக்கலான நிலைமையில் எடுத்து போய் விட்டுரும் சார். 7இல் செவ்வாய் சனி இருந்தால் அதே மாதிரி 7இல் செவ்வாய் சனி இருக்கக்கூடிய பெண்ணை தான் நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சில அறிவுரையும் இருக்குது சார். சார், அது மட்டுமல்ல, 7இல் சனியும் செவ்வாயும் உள்ள ஜாதகத்தை அதே மாதிரி 7ல் சனி செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தை கூட தான் இணைக்கணும்ன்ட்டு அந்த 7ல் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் ஜாதகத்தை தேடுவார் 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 தேடிக்கொண்டே இருப்பார். ஆனால் கிடைப்பது மிக மிக அரிது சார். சார், 7ல் ராகு இருக்கும் பெண்ணை பார்த்துருக்கலாம். 7ல் சூரியன் செவ்வாய் அமாவாசை சந்திரன் இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய பெண்ணை கூட பார்த்துடலாம் சார். ஆனால் இதே மாதிரி 7ல் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு பெண்ணை எங்கே போய் தேடுவது? இதுதான் தாரதோஷம்னு சொல்கிறது. இந்த தாரதோஷம் தான் சார் மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு இது கொடுக்கும் இதெல்லாம். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் இந்த சனி செவ்வாய் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக 7ல் ராகு இருக்கும் பெண்ணுக்கு 7ல் சனி இருக்கும் பையனை திருமணம் செய்யலாம். ஆனால் 7ல் ராகு இருக்கும் பெண்ணுக்கு 7ல் செவ்வாய் இருக்கும் ஆணை திருமணம் செய்யலாமா? அதுவும் பாவகிரகம் தானே, இதுவும் பாவகிரகம் தானே என்று சிந்தித்து செயல்படணும் சார். ஏனென்றால் 7ல் சனி செவ்வாய் மிகப்பெரிய தோஷத்தை கொடுக்கும் என்பதுதான் எழுதப்பட்ட விதி. அதே போல 7ஆம் இடத்தில் ராகு கேது இருக்கும் நிறைய பேருக்கு ஜோதிடர்கள் அதே மாதிரி பெண்ணை தான் சேர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே ராகு கேது இருக்கணும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கா, அதே மாதிரி ராகு இருக்க பெண்ணை தான் சேர்க்கணும். கணவன் ஸ்தானத்தில் ஒரு பையனோட ஜாதக கட்டத்தில் 7ல் ராகு இருக்கா, பெண்ணோட கட்டத்துலேயும் ராகு இருக்கணும் 7ஆம் இடத்துல அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டு தானா? இந்த கேதுவோ ராகோ இருந்தால் சரியா அப்படின்னு கரெக்டாக யோசித்து தான் சார் நீங்கள் ஜாதகத்தை இணைக்கணும். ஏனென்றால் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஜாதகம். எதெல்லாம் தெரியுங்களா? திருமண ஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு சொல்லொன்னா துயரத்தை கொடுத்து
கெடுத்து குட்டிச்சோறாக்கக்கூடிய ஜாதகம் சார் இந்த சனி, செவ்வாய் மற்றும் ராகு, கேதுக்கள்லாம் வந்து இந்த 7ஆம் இடத்தில் அமர்ந்தால் மிக மிக கவனமாக திருமணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சார் இப்போ இதே இடத்துல சனி, செவ்வாய் இருக்கு சார். ஆனா நான் நல்லா இருக்கேன் சார். எனக்கு எந்த தார தோஷமும் இல்லையேன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னவென்றால் 7ஆம் இடத்தில் சனி, செவ்வாய் அமர்ந்து அந்த சனி, செவ்வாயை சுபகிரக பார்வை பெற்றிருக்கும் சார். அப்படி பார்வை பெற்றிருந்தால் இவர்களுக்கு இந்த தார தோஷம் செயல்படாது. எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்துல சனி, செவ்வாய் எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த சனி தசையோ செவ்வாய் தசையோ வராது என்றால் மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் எடுத்துக்கலாம். ஆனா இந்த சனி தசை செவ்வாய் தசை வரவே கூடாது சார். எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கா பாருங்க. அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி அஸ்ட்ரோவை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.